ஹாய், இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச பீட்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு தயார் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட சர்க்கரையும் ஈஸ்ட்டும் சேர்த்து கலந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி வைங்க. இந்த 5 நிமிஷத்தில் ஈஸ்டில் நல்லா நுர ஃபார்ம் ஆகி அது ஆக்டிவேட் ஆகிடும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு தயார் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2.5 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் தனியாக உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ நம்ம இதை நல்லா பிசையணும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சால் தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்படி மாவு நல்லா கையில் ஒட்டாமல் வந்ததும் அதை பவுலில் மாற்றி பவுலில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த மாவு டபுள் ஆகிற வரை நல்லா ரெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. மாவு டபுள் த சைஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 250 டிகிரிஸில் ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணிடுங்க. இப்போ பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெயும் மைதா மாவும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ பீட்சா பேஸில் ஒட்டாது. இப்போ நம்ம டோவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மீடியம் திக்னஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு ஹோல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது பீட்சா பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இன்ஸ்டண்ட்டாக பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3/4 கப் அளவுக்கு கெச்சப் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேஷ்வான் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், சால்ட், சுகர், ரெட் சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, கார்லிக் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம பீஸா சாஸ் ரெடி. நம்ம ரெடி பண்ண சாஸை டோ மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு லேயர் சீஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பொடிசாக கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெட் அண்ட் க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே மறுபடி கொஞ்சம் சீஸ், நல்லா சீஸியாக இருக்க போது இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இட்டாலியன் சீசனிங் தனியாக இருந்தால் அதையும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அவனில் வச்சுக்கலாம். 250 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 15 நிமிஷத்துக்கு நம்ம இதை செட் பண்ண போகிறோம். இது ஓடிஜிங்கிறதுனால இதோட ஹையஸ்ட் டிகிரியே 250 தான். உங்கள்கிட்ட அவன் இருந்தால் 450 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணி எடுங்க. நமக்கு கிறிஸ்பியான பீட்சா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நம்ம கிறிஸ்பியான பீட்சா ரெடி ஆகிடுச்சு. பீட்சா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூ ரெசிபீஸ் பார்க்க திருநெல்வேலி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பரான தின் க்ரஸ்ட்டில் இருக்கிற பீட்சா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.